ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பரான கொண்டக்கடலை வச்சு ஒரு குழம்பு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கொண்டக்கடலை வச்சு செய்கிற குழம்புக்கு முன்னாடி நாள் நைட்டே 250 கிராம்ஸ் அல்லது 100 கிராம்ஸ் உங்களுக்கு எவ்வளோ சன்னா வேணுமோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா ஊறினா தான் நம்ம 2-3 விசில்லே இது வேக வைக்க முடியும். மார்னிங் எடுத்து பார்த்திங்கன்னா அது நல்லா ஊறி இருக்கும். இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. ஒரு 4 விசில் விட்டாலே போதும். கடலை நல்லா சாஃப்டாக வெந்துடும். இதுக்கு மசாலா என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தரலாம். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஏலக்காய், முந்திரி இருந்தால் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக கடல் பாசி இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஆயிலில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. இது வணக்கி அதோட நிறம் மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி தழை இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம மிக்சரில் அரைக்க போகிறதுனால அப்படியே முழுசாக கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் அந்த வேக வச்ச சுண்டல் இருக்குல்ல அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதுக்கு நம்ம மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இதெல்லாம் கொஞ்சமாக சேர்க்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் இது கூட சீரகத்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சு இப்போ கடாயில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு, கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வளமாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ்க்கு உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் நான் சேர்த்துருக்கேன். இது கூட கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய் இல்லாதனால முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாவும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம்ல சுண்டல் அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. உப்பு, காரம் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகாய் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கொதித்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்கிடலாம். இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.